வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நடிகர் சிங்கம்புலி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை கூறியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு பாசமான நல்ல ஒரு மனிதர். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்துக்கு ஷூட் பண்ணும்போது அவர் மாயாவி படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தாரு. அந்த டயத்தில் இன்ஸ்டியூட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அப்போ என்ன சொன்னார்னா, நீ மட்டும் வாடா, நீ வா, சூர்யா வாங்க, ரொம்ப தேவையில்லாமல் எதுவும் வேண்டாம், என்ன பொருளோ என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் மட்டும் வந்துட்டு கேமரா வச்சு இது பண்ணிட்டு போங்க, அதிக பொருள் சேதம்லாம் இது பண்ண வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம், நம்ம இதில் இருக்குது, அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே டைரெக்டாக அவரை போய் பார்க்க போயிட்டோம். அந்த இடத்துல ஷூட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்து அந்த படமும் இது பண்ணார். அதுக்கு அடுத்து ஒரு நட்பு என்னென்னா, அவருக்கு ரொம்ப எனக்கு உள்ளதுன்னா, அவர் பையன் கூட ஒரு படம் மலேசியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மலேசியாவில் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு, சிங்கம்புலியை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னோடனே நானும் அவரை போய் பார்க்க போனேன். நீ என்னென்னா, தம்பி ஒரு படம் பண்ணுதான் மலேசியாவில், நீ கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுடா அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்லியிருந்தாரு சிங்கம்புலிகிட்ட. சிங்கம்புலி உடனே சரினன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அந்த திரைப்படம் தான் சகாப்தம் திரைப்படத்தில் சிங்கம்புலி கூடவே இருந்திருக்கிறாரு. கூடவே இருந்து என்னென்னலாம் ஷூட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணணும்ட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கும்போது, சிங்கம்புலி இந்த ஷாட்டை நீ எவ்வளோ நாளில் எடுப்ப அப்படின்னு சொன்னோடனே, சார் நீ ஆஃப் டேயில் எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா நீ ஆஃப் டே எடுத்தால் அந்த படம் நல்லா விட இருக்கும், 2 நாள் எடுக்கணும்டா அந்த ஷாட் அப்படின்னு சொன்னார். எதுக்குன்னா, அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வேலை வேணும், 1 நாள் எடுக்கிற 2 நாள் எடுக்கணும், நல்லா தெளிவாக எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அது மாதிரி ஒரு அதிக பாசம் என் மேலே அவருக்கு உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு எல்லோரும் பேக் பண்ணும்போது, இங்கே பாரு, குழந்தைகளுக்கு நிறைய பிஸ்கட்டு, சாக்லேட்டு என்ன வேணுமோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், மாதிரி பணமும் உனக்கு இது பண்ணிட்டேன், லக்கேஜ் அதிகமெல்லாம் வேண்டாம், எல்லாமே உனக்கு வந்துடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பணமும் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவரோட பையனோட ஷூட்டிங் அவர் கூட நின்னதுக்கு எனக்கு நிறைய பணமும் கொடுத்தாரு, நிறைய என் பசங்களுக்கும் வாங்கி கொடுத்தாரு. அப்படி ஒரு தங்கமான மனிதன் சினிமா துறையில் யாரும் கிடையாது. என் மேலே அவருக்கு ஒரு அன்பு, சிங்கம்புலின்னு எங்கே வேணாலும் அதிக அன்பு கொண்டவர் என்று நடிகர் சிங்கம்புலி அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள்.